யாரா அவன் நல்லா இருக்கிற சோலார் வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரி துணி போட்டு கவர் பண்றானே, இது எப்படி வேலை செய்யும்னு யோசிக்கிறீங்களா? இதை இன்ஸ்டால் பண்ணும்போது இதுல இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கு சொல்லாம விட்டுட்டாங்க. அதனால இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இது உங்களுக்கு நடக்காம இருக்க நாங்க பண்ண தப்புல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. யூடியூப் அல்காரிதம்க்கு புரிஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சோலார் வாட்டர் ஹீட்டர் வாங்க போறீங்கன்னா நாங்க பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க. அது என்னன்றதை இந்த வீடியோ டீடைலா சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க திலீப், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராகவும் இருக்கேன். இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலே கிடையாது. ஸோ எந்நேரமும் இதில் வெயில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஹாட் வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 100 லிட்டர்ஸ் பர் டே இல்லை 200 லிட்டர்ஸ் பர் டே அந்த மாதிரி வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஹாட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கே நாங்கள் சிபிவிசி நல்ல கிரேடு ஃபினோலெக்ஸ் பைப் தான் போட்டிருக்கோம். அந்த ஹாட் வாட்டர் 60-70 டிகிரியில் அந்த பைப்பில் எந்நேரமும் இருக்கிறனால அந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிடுது. ஸோ இது ரொம்ப நாள் போயிட்டே இருந்ததுன்னா லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும், பைப்பு வெடிச்சிடும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஹாட் வாட்டர் வெடிச்சிருச்சுன்னா அது ஈஸியா வந்து சரி பண்ணவும் முடியாது. வெண்ணில யாரும் கை வைக்க மாட்டாங்க இல்லையா, கையெல்லாம் வெந்து போயிடும். சோ அதனால இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்றாங்க. இது எதுக்குடா நல்லா வாங்கின பொருள் இந்த மாதிரி மூடி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வருது. சோ அந்த மாதிரி நேரங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்க ஏதாவது ஒரு ஷீட் போட்டு இதை பார்ஷலா கவர் பண்ணிட்டோம்னா எந்நேரமும் வெயில் படுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஊர்ல இருக்க மாட்டீங்க, ரொம்ப ரேரா தான் இந்த வீடை யூஸ் பண்ணுவீங்க, இல்ல வெண்ணி கம்மியா தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கவர் பண்ணுவீங்க. அப்படின்னா உங்க பிளம்பிங் லைன்ஸோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இதுல சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் இருக்காது. இந்த வீடியோ போடும்போது நான் ஒரு தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் காமிச்சிருப்பேன். அது எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டருக்கு தான் இருக்கு. இதுல இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டருக்கு தான் அந்த தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கு. சோலாருக்கு பாத்தீங்கன்னா எந்நேரமும் ஹாட் வாட்டர் ஜெனரேட் ஆகி இதுல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸ்டோர் ஆகிற தண்ணி இந்த பைப் லைன்ல ஃபுல்லா ஹாட் வாட்டர் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க யூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா அந்த பைப் லைன்ஸ் எல்லாமே சீக்கிரமா வேஸ்டா போயிடும். சோ இது எந்நேரமும் கவர் பண்ணி வச்சிருக்கணுமான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டீங்களோ அப்போ வந்து இதை கவர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஓகே, யூஸ் பண்ணும்போது இதை எடுத்துடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு ஹாட் வாட்டரே கிடைக்காது. ஸோ நீங்க சோலார் வாட்டர் ஹீட்டர் போறீங்கன்னா இந்த மாதிரி தெர்மோஸ்டேட் லெவல் கண்ட்ரோலர் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகிற ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி இஷ்யூஸ் தான் உங்களுக்கு வரும். இது நாங்க பண்ண தப்ப மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.